ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இது வந்து நம்ஜூன் சீரிஸோட 6த் பார்ட் தான். என்னடா யூ ஆர் மை டெஸ்டினின்ற எஃப்எஃப் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது அப்படின்னு எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா என்னால் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் ஆத்தர் மாதிரி ப்ரொடக்டிவாக வந்து யூடியூப்பில் வந்து இருக்க முடியல. ஸோ அதனால் இப்போ தான் வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ணாதான் எடிட்டே பண்ண முடிஞ்சிச்சு. ரெக்கார்ட்லாம் எப்போயோ பண்ணியாச்சு, பட் எடிட்டை வந்து இப்போ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. இந்த எஃப்எஃப் வந்து இந்த மந்த்துக்குள்ளே இன்னும் ஒரு 1 ஆர் 2 பார்ட்ஸில் நான் வந்து கண்டிப்பாக முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கே வந்து என்ன சொல்கிறது, இனிமேல் ஒன் ஷாட்டாக போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சுருக்கேன். ஒன் ஷாட்னால் டக்கு டக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். சீரீஸ்னால் தான் அடுத்தென்னன்ற ஒரு யோசனையும் இருக்கும். ப்ளஸ் என்னால் வந்து அதை தொடர்ச்சியாகவும் போட முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் 1 ஷாட் 2 ஷாட்ஸ் இல்லை ரெக்வஸ்டடாக யாராச்சும் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே, இப்போ ஹெட்செட் போட்டுக்கோங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ஜூன் கிளாஸ்க்கு போகிறாரு. எப்போவுமே அவர் போனால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காருவார். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனதுனால ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இடம் கிடைக்கல. ஸோ அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்குது. ஹே, இங்கே வாப்பா, இங்கே வந்து உட்காரு, என் பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னு ஒரு பையன் கூப்பிட்றான். நம்ஜூனும் தயங்கி தயங்கி போய் உட்காடுறான். ஹே டியூட், என் பேர் கெவின், உன் பேர் என்ன? என் பேர் நம்ஜூன். அது சரி, வந்ததுமே எப்படிப்பா ஒரு பொண்ணை ஃப்ரெண்டு பிடிச்ச? இங்கெல்லாம் வந்து எவனுமே அவன் கூடயும் பேச மாட்டான், வரும்போதே செட்டாக வந்துடுறாங்க. நான் தான் தனியாக வந்திருக்கேன். ஸோ எனக்கு யாருமே கூட சுற்றுறதுக்கு இல்லை. நீ எப்படி அந்த பொண்ணை ஃப்ரெண்டு பிடிச்ச சொல்ல? அது என்னை ஃபஸ்ட் டே அன்றைக்கி ரேகிங் பண்ணாங்க. அப்போ அந்த பொண்ணு தான் வந்து காப்பாத்துச்சு. ஸோ தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நானும் அப்படியே கிளாஸ்க்கு வந்துட்டேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்தேன், லைப்ரரி கூப்பிட்டாங்க, போனேன், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஃப்ரெண்டாலாம் நாங்கள் இன்னும் பழகலை. ஹே டியூட், சும்மா ரோட்டில் போகிறவங்க யாரையாச்சும் கூப்பிட்டு வா லைப்ரரி போகலாம் அங்கே போகலான்னு கூப்பிட முடியுமா? அவனை ஃப்ரெண்டாக பார்த்ததுனால தானே கூப்பிட்ருக்கா. அவள் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறா. நீயும் அவளை ஃப்ரெண்டாக நானே, இது என்ன இருக்குது? இல்லை வேறு ஏதாச்சும்? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த பொண்ணு தானாக வந்து பேசிச்சு, சரி நல்லா பேசுகிறாளே அப்படின்னு தான் இருந்தேன். மற்றபடி ஃப்ரெண்டோ இல்லை அதை தாண்டியும் நானும் யோசிக்கவே இல்லை. நண்பா, நம்மளை மாதிரி பொண்ணுங்க பேசுகிறதே அதிசயம். ஸோ பேசுகிற பொண்ணு ஒழுங்காக ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? ஆக்சுவலி நானும் இங்கே தனியாக தான் வந்திருக்கேன். எனக்கு கூடலாம் யாரும் துணைக்கு வரல. எனக்கு ஸ்கூல் டேஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்லை. இங்கே வந்து யார் ஃப்ரெண்டு கிடைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கேன். ஹே ஹே, ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற? இங்கே பாரு, இன்னையிலேருந்து நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? கை கொடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. நம்ஜூனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டேவே ஒரு பொண்ணு வந்து பேசினா, இப்போ செகண்ட் டே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவர் லைஃப்பில் ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சார் வராங்க. அப்படியே கிளாஸ் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. நம்ஜூன் ரொம்ப நல்ல பிள்ளையாக நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அண்ட் ஏற்கனவே அவர் வச்சுருக்க நோட்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இதெல்லாம் கெவின் பார்த்துட்டு, ஐயோ என்னடா சரியான படிப்பு கூட சேர்ந்துட்டோம் போலையே. சரி, நல்லா படித்தவங்க கூட சேர்ந்தாவாச்சு வாழ்க்கையில் உருப்பட பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிட்டு நம்ஜூனோட நோட்ஸை காப்பி பண்ணி எழுதிட்டுருக்காரு. ஸோ இன்றைக்கி டே அப்படியே போகுது. ஸோ இப்போ நம்ஜூன் தான் அவர் ஹாஸ்டலில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவர் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கிறப்ப நடுவில் ஜோனோட் ஆகி மாயா பற்றி யோசிச்சுட்ருக்காரு. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசுகிறா. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்குமா இல்லை லவ்வில் எங்கேயாச்சும் முடியுமா? ரொம்ப குழப்பமாக இருக்கே. ஒழுங்காக படிச்சுட்ருக்கேன், இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன்னு எனக்கே தெரியல. சரி, நம்ம எதுக்கும் வயன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன் எடுத்து வயனுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. வயனும் ஃபோன் அட்டன் பண்ணுறா. வயன், சொல்லுடா, என்ன விஷயம்? இன்றைக்கி எப்படி போச்சு காலேஜ்லாம்? அது காலேஜ்லாம் நல்லா தான் போச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு டவுட்டா? என்ன டவுட்டு கேட்குற? அது எனக்கு இன்றைக்கி கிளாஸில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான். அவன் பேர் கெவின். அவன் என்கிட்ட நேற்று மீட் பண்ண பொண்ணை பற்றி கேட்டான். நானும் சொன்னேன். நான் சொன்னப்போ அவன் லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி இப்படின்னு ஏதோ லூஸ் மாதிரி வளர்னான். இது ஃப்ரெண்ட்ஷிப்லேயே போகுமா இல்லை லவ்வில் முடியுமா அப்படின்னு எனக்கும் ஒரு யோசனையாக இருக்குது. இது ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு வச்சுக்கோ, நான் சொல்கிறியா ப்ளீஸ்? ஓஹோ, உன்னை படிக்க அனுப்புனா நீ இப்போல்லாம் யோசிச்சுட்ருக்கியா? நீ ஸ்கூலு வீடு இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு புது உலகத்துக்கு போயிருக்க. ஸோ அதனால் அங்கே பார்க்குறவங்க பேசுகிறவங்க அவங்களெல்லாம் பற்றி நீ யோசிச்சுட்ருக்க. அதுவும் ஒரு பையன்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசினாலே எல்லோரும் லவ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன், நம்ம 2 பேரையும் பற்றியே கிளாஸ்லலாம் பேசியிருக்காங்க. உனக்கு தெரியுமான்னு இல்லை, பட் எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சாதாரணம் தான், இதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு. அண்ட் அதையும் தாண்டி அது ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகுமா லவ்வில் போகுமாங்கிறதுக்கு பதில் என்கிட்ட இல்லை.
ஏன்னா நீயும் அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கிறீங்க, இல்லை நீ அந்த பொண்ணை எப்படி பார்க்குற, அந்த பொண்ணு மேலே எப்படி ஒரு ஃபீல் வருது, இதெல்லாம் பொறுத்து தான் சொல்ல முடியும். எடுத்தோன்னே நீ எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்லேயே தான் இருப்ப அப்படின்லாம் யாரையும் சொல்ல முடியாது. ஏன் ஈவன் நீ சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நான் எப்போவும் படிப்பு வாழ்க்கை அப்படின்னு தான் இருப்பேன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன்னா கண்டிப்பாக நீயும் லவ்வில் விழுவதான். லவ்வெல்லாம் நேச்சர்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி சொல்லு, நீ அந்த பொண்ணை எந்த மாதிரி ஃபீல் பண்ணுற, அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, அதை வச்சு நான் இப்போ உனக்கு ஏதாச்சும் சொல்கிறேன். அது இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ரொம்ப காமாக ஃபீல் ஆகுது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அவளை பார்க்கும்போதெல்லாம் அவளை சுற்றி ஏதோ ஒளிவட்டம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், அதாவது ஒரு பிரைட்னஸ் அந்த மாதிரி இருக்குது. அவள் பேசுறது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. தொண்ணு பேசுவா, பட் அவள் பேசுகிறத போர் அடிக்காமல் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, மனசில் எதையும் வச்சுக்காமல் சட்டுன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற ஆள் தான். ரொம்ப தைரியமான பொண்ணு. இதெல்லாம் தான் எனக்கு அவளை பற்றின ஒரு அபிப்பிராயம், இதெல்லாம் தான் எனக்கு அவளை பற்றின ஒரு யோசனை. இதை வச்சு நீ இப்போ என்ன சொல்ல போகிற? சாருக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கா? இதுக்கு பேர் ஃபீலிங்ஸ் கிடையாது. அந்த பொண்ணு மேலே நான் வச்சுருக்கிற ஒரு இது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த பொண்ணை பற்றி சொல்லுன்னு சொன்னதுனால இப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ரேண்டமாக ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்து பேசியிருக்கு. ஸோ இதனால் கூட அந்த ஃபீலிங் இருக்கலாம். இல்லை நீ நினச்ச மாதிரி, இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கிறதுனாலே உனக்கு இந்த ஃபீலிங் இருக்கலாம். சப்போஸ் அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு. அப்படியே சொல்லாமல் மூடி மறைச்சிட்டு தூரத்துலேயே இருந்து பார்த்துட்டு காலத்தை ஒட்டிடலான்னு மட்டும் நினைக்காத நம்ஜூன், ப்ளீஸ். ஏய் நான் உன்கிட்ட ஜஸ்ட் சொன்னேன், அதுக்குள்ளே நீ எப்படி இது லவ்வாக தான் மாறும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. எனக்கு இன்னும் 1000 வேலை இருக்குது. நான் படிக்கணும், வேலைக்கு போகணும். எப்பா சாமி போதும், நீ படித்து வேலைக்கு கண்டிப்பாக போவ, நல்ல வேலைக்கு போவ. அதை விடு, லைஃப்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கணும்ல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீ வீட்டுக்கு வரும்போது யார் இருப்பா அவன் கூட வீட்டில்? அதை பற்றி நான் கேட்குறேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் வையன், ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பாரு. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, பட் சந்தோஷமாக இருக்காங்களான்னு தெரியலையே. அப்படி சந்தோஷமாக இருக்கோமா இல்லைன்னு தெரியாத ஒரு ரிலேஷன்ஷிப் எதுக்கு? ஓகே, ஓ சார் அப்படி வரீங்களா? சரி, நான் உங்கள் ரூட்லேயே வரேன். என்னை பார்த்தா உனக்கு எத்தனை நாள் கடுப்பாக இருக்குது சொல்லு. ஏன் இப்படி கேட்குறா? எனக்கு அப்படியெல்லாம் தோணுது கிடையாது. ஹே உண்மையே சொல்கிறா, என்னை பார்த்தா கடுப்பாக இருக்கா இல்லையா? எப்பயாச்சும் ஒரு தடவை ஆயிருக்கு தான், ஆனால் ஏன் இப்போ அதை பற்றி கேட்குற? சரி, இப்போ என்னை பார்த்தா கடுப்பாக இருக்குது, பட் அதுக்கு நீ கூட பேசாமலேவா இருக்க? இல்லைல்ல, நீ அதான் ஃபோன் பண்ணி பேசுகிற, நீ அதான் என்கிட்ட கேட்குற, நீ அதான் என்கிட்ட வர. ஸோ இதே மாதிரி தான் எனக்கு கூட தான். நீ இப்போ பார்த்தாலும் புக்கை வச்சுருக்கோம், அதுக்கு பார்த்தா கடுப்பாக இருக்கும். அதுக்கு நான் அவங்ககிட்ட பேசாமல் பழகாமலே வந்திருக்கேன். இங்கே பாரு, நீ ஒரு நல்ல பையன், உன் கேரக்டரை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஸோ அது மேலே நீ ஃபாலோ ஆனா அதுக்கு பேர் தான் லவ். தயவு செஞ்சு அதை மூலம் புரிஞ்சுக்க, புரியுதா? சரி நீ என்னமோ சொல்கிற, எனக்கும் கொஞ்சம் புரியுது. இதே மாதிரி உனக்கு யார் மேலேயாச்சும் ஃபீல் ஆயிருக்கா? நம்ஜன் இப்படி கேட்டதுமே வயன் ஒரே யோசனையில் தான் இருக்கா. நமக்கு இப்படி ஃபீலிங்ஸ் யார் மேலேயுமே வந்தது கிடையாது. எனக்கு அப்படி யார் மேலேயும் வந்தது இல்லைப்பா. நீ சொன்னதும் என் மைண்டில் யாருமே வரல, ஒரே பிளாங்காக இருக்குது. ஓஹோ, அப்போ கூடிய சீக்கிரம் நீயும் என்னை மாதிரி யோசிக்கிற அளவுக்கு யாரையாச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக கவலைப்படாத. டேய் நான் படிக்கிறது விமென்ஸ் காலேஜ்டா, நான் அங்கே யாரடா பார்க்க போகிறேன். சரி அதெல்லாம் விடு, காலேஜில் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சேன்னு சொன்னியே, எப்படி? அதுவா, இன்றைக்கி காலையில் நான் லைப்ரரி போயிருந்தேன், போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட் பெஞ்சில் இடம் இல்லை. நான் இடம் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு இருந்தப்போ லாஸ்ட் சீட்லேருந்து ஒரு பையன் என்னை கூப்பிட்டான். அவன் பக்கத்தில் போய் உட்காந்தேன். அவன் பேர் கூட கெவின். பார்க்குறதுக்கு நல்ல பையனாக தான் இருந்தான். ஆனால் என்ன, நோட்ஸ் எடுக்க சோம்பேறிப்பட்டுட்டு என் நோட்ஸை பார்த்து காப்பி அடிச்சுட்டு இருந்தான். இப்படியே போனால் தேர்வானானு தெரியல. இதுக்காகவே நம்மளை போய் ஃபஸ்ட் சீட்டில் உட்காரணும். டேய் லூசாடா நீ, இதுக்காக போய் ஃபஸ்ட் சீட்டில் போய் உட்காருன்னு சொல்கிற? லாஸ்ட் சீட் கிடைக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? நான்லாம் ஹைட்டு குட்டையாக இருக்கேன்னு சொல்லி ஃபஸ்ட் பெஞ்சு கிடைக்காம, லாஸ்ட் பெஞ்சு கிடைக்காம, மிடில் பெஞ்சில் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு தெரியுமா? நீ என்னடானா லாஸ்ட் பெஞ்ச் வேணாங்கிற? ஐயோ சுத்த வேஸ்ட்டுடா நீ. அந்த பையன் எப்படின்னு இன்னும் முழுசாக எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அதனால் கொஞ்ச நாள் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இதில் என்ன இருக்குது, பிடிச்சா சேர்ந்துரு, இல்லாட்டினா விட்டுரு, அவ்வளோதான். நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான், காலேஜில் யாரையாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ஒழுங்காக அவங்க கூட சுற்றுற வழியை பாரு. தனியாகவே சுற்றிட்டு வாழ்க்கையை ஓட்டிடலான்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? புரியுது வயன். இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே வயனோட அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு வயனும் சரிடா எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுகிறேன், பாய். பாய்.
ஸோ 2 பேரும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ இப்படி நம்ஜுனோட காலேஜ் டேஸ் போகுது. கெவின் கூட அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருச்சு. அண்ட் மாயா கூட அவனுக்கு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை லவ்வாங்கிறது அவனுக்கே இன்னும் முழுசாக தெரியல. பட் அவ கூட எப்போவும் பேசிட்டு எப்போதும் போல தான் இருப்பான். இப்படி டேஸ் போயிட்டுருக்கிறப்ப ஒரு நாள் ரேண்டமாக நம்ஜுனும் கெவினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கெவின் தான் நம்ஜுன் கிட்ட, டேய் உங்ககிட்ட அவனை ரொம்ப நாள் கேட்கணுன்னு இருக்கேன், ஒழுங்காக உண்மையாக சொல்வியா இல்லை மழுப்புவியான்னு தெரியல, அதனால கேட்குறேன். டேய் நீ கேட்டு நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், எதுவாக இருந்தாலும் நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். ஓஹோ, நீ மாயாவை லவ் பண்ணுறியான்னு கேட்க வந்த, உடனே லவ்வெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லாத, உண்மையை சொல்லு, உன் ஆள் மனசுலேருந்து சொல்லு. நம்ஜுனுக்கு இதை கேட்டதும் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு இருக்குன்னு ஒரு சொல்ல தோணுது, இல்லைன்னு சொல்ல தோணுது. டேய் நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன்டா. அவன் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. பட் அது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. டேய் இதில் என்னடா யோசனை, இங்கே பாரு, அவளை பார்த்தாலே பல்ல காட்டுற, அவள் கூட தான் சேர்ந்து சுற்றுற, அவளும் உன் கூட அப்படி தான் இருக்கா. இன்னும் சொல்லப்போனால் உங்களை பார்த்தாலே கப்புள்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கீங்க. சரி, நீ வேணா போய் அவகிட்ட நேராக ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு. எது ப்ரப்போஸா? டேய் நல்லா போயிட்டுருக்குது உனக்கு பிடிக்கலையா? மொத்தமாக மூடிவிழா நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்க போல. டேய் இங்கே பாரு, உன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது உனக்கு அவன் மேலே லவ் இருக்குன்னு. நீ அவளை பார்த்து பேசுகிறப்பெல்லாம் எப்படி பேசுவது தெரியுமா? ஏதோ சின்ன குழந்தை பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்தே தெரியுது நீ அவளை லவ் பண்ணுற. ஸோ அதனால் பயப்படாமல் போய் ப்ரப்போஸ் பண்ணு. நான் ஏன் உன்னை ப்ரப்போஸ் பண்ண சொல்ல தெரியுமா? ஏன்னா அவளும் உன்கிட்ட பேசுகிறப்ப ஒரு லவ்வோடு தான் பேசுகிறா, அதை பார்த்தாலே தெரியுது. என்னது பார்த்தாலே தெரியுதா? எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியலையே. அவள் எப்போதும் போல தான் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நீ ஏதாச்சும் சும்மா வளரிட்டு இருக்காம கொஞ்சம் செவனேன்னு இருக்கிறியா? அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? நீ ஒன்று புக்கை பார்த்து பேசுவ, இல்லை அவன் மூஞ்சை பார்த்து பேசுவ. இதுக்கிட்டே லவ்னு ஒன்று வந்ததே உனக்கு தெரியல. இதில் எப்படி உனக்கு இதெல்லாம் புரிய போகுது? டேய் சொல்கிறத கேளு, நான் ஒரு சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீ அவள்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு. கண்டிப்பாக அவள் விழுந்துருவா. எப்படி? டேய் அதெல்லாம் வேணாண்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேய் நண்பன் சொல்கிறேன் கேட்க மாட்டியா? இங்கே பாரு, நான் பிளான் போடுறேன், நீ ப்ரப்போஸ் பண்ணுற, கமிட் ஆகிற, லைஃப்பை என்ஜாய் பண்ணுற, புரிஞ்சுதா? எப்போ பார்த்தாலும் புக்கே கட்டிட்டு அழுதுட்டு வா, போய் கேண்டீனுக்கு போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். ஸோ அப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. நம்ஜுனுக்கு மாயா மேலே இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக லவ்வா அப்படின்னு அவனுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது. பட் இருந்தாலுமே அவனோட ஸ்டடீஸ் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறான். பட் அட் த சேம் டைம் மாயா மேலேயும் ஒரு கண்ணை வச்சுருக்கான். ஒரு நாள் ரேண்டமாக மாயா நம்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறா. ஹலோ நம்ஜுன். சொல்லு மாயா, என்ன விஷயம்? அது நீ ஃப்ரீயாக இருக்கியா என்ன? நான் ஃப்ரீ தான். ஏன் ஏதாச்சும் ஒர்க் இருக்கா? இல்லை கொஞ்சம் வெளியில் போகணும், உன்னால் வர முடியுமா? வெளியிலையா? நான் இது வரைக்கும் ஹாஸ்டல் விட்டு வெளியில் வந்ததே கிடையாது, பெர்மிஷன் கேட்டதும் கிடையாது. ஓ அப்படியா? ப்ளீஸ் எனக்காக கேட்டு வாயேன், கொஞ்சம் அர்ஜெண்ட்டான விஷயம். அர்ஜெண்ட்டா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன். இப்போ நம்ஜுனு வேகமாக கிளம்பி மாயாவை பார்க்க போகிறான். அங்கே பார்த்தா மாயா கூலாக நின்றுட்டுருக்கா. என்ன மாயா, ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்க, பார்த்தா அப்படி கூலாக நின்றுட்டுருக்கீங்க. என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை பிரச்சனை முடிஞ்சிருச்சா? அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா வெளியில் போகணுங்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன். நீ சும்மா கூப்பிட்டா வருவியா? கண்டிப்பாக வரமாட்டேன், படிக்கிற வேலை இருக்குது, அது இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அதான் இன்னைக்கு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டுன்னு ஒரு பிட்டை போட்டேன், நீயே நம்பி வந்துட்டேன். சரி, வந்துட்டல, வா இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக வெளில சுற்றுறோம், ஓகே? என்ன மாயா நீங்கள், நான் உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி அர்ஜென்ட் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு, நான் இவ்வளோ பதறி போய் வந்தேன். நீங்கள் என்னடா இவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க? ப்ளீஸ் மாயா, இனிமேல் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹே கூல், எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், எந்த எமர்ஜென்சியும் கிடையாது, எந்த அர்ஜென்ட்டும் கிடையாது. நீ எவ்வளோ நாள் தான் ரூம்குள்ளாரே இருப்ப? காலேஜ் விட்டால் ஹாஸ்டல், ஹாஸ்டல் விட்டால் காலேஜ், இல்லைன்னா லைப்ரரி, இப்படியே எப்படா லைஃப் ஓட்டுற? உனக்கு சுத்தமாக போர் அடிக்காதா? உன் ஃப்ரெண்டு கெவின் கூப்பிட்டே நீ வெளில போனது கிடையாது. சரி, நம்ம கூப்பிட்டா மட்டும் வருவானான்னு யோசித்தேன், அதனால தான் இப்படி சொன்னேன். சரி, நடந்து போச்சு, ஐம் சாரி. மன்னிப்பு கேட்குற விதமாக நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாத்துக்கும் நானே பே பண்ணுறேன், ஓகேவா? இல்லை மாயா, நான் உங்கள் மேலே ஒரு அக்கறை எடுத்து தான் அப்படி பேசினேன், எதுவும் நீங்கள் கோச்சிக்காதீங்க. நான் கோச்சிக்கலை இல்லை நம்ஜுன், என் மேலே இப்படி ஒரு பர்சன் அக்கறை காட்டுறாங்கன்றதை நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது. எனிவே, நம்ம 2 பேரும் இப்போ ஜாலியாக வெளில சுற்ற போகிறோம், ஓகே? ஓகே. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே தான் சொல்லேன்.
ஓகே வாங்க போகலாம். இப்போ நம்ஜுனும் மாயாவும் ஒரு மூவி பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. நம்ஜுன், உனக்கு இந்த படம் தெரியுமா? என்ன படம் இது? நான் அவ்வளோவா மூவிஸ் பார்க்க மாட்டேன். ஐயோ, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. இந்த படம் தெரியாதா? சிம்பு படம்டா, பின்னை தாண்டி வருவாயா. செம்ம மூவி, எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இந்த கதை ஆக்சுவலி ஒரு சேட் எண்டிங் தான். ஆனால் இது என்னால் சேட் எண்டிங்னு சொல்ல முடியாது, ஹாப்பி எண்டிங்னு சொல்ல முடியாது. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, நான் இப்போவே எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. போகிறோம், படத்தை பார்க்குறோம், நீயே ஃபீல் பண்ணுவேன், அந்த லெவலுக்கு இருக்கும் படம். ஸோ நம்ஜுனும் மாயாவும் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்ஜுன் கிட்ட மாயா கேட்குறா, ஹேய், படம் எப்படி சூப்பராக இருந்துச்சா? எனக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியலையே. ஹீரோயினுக்கு வீட்டில் லவ் ஒத்துக்க மாட்டாங்க தெரியும், பட் எதுக்காக அவனுக்கு ஓகே சொல்லணும்? ஃபஸ்ட்டே இல்லை இது வேண்டாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போகலாம்ல. வேணான்றா. என்ன இது? எனக்கு படமே சுத்தமாக ஒன்றும் புரியவே இல்லை. அடப்பாவி, படம் புரியலையா? இவ்வளோ நேரம் உட்காந்து படம் பார்த்துட்டு ஒன்றுமே புரியலைன்றியடா. இரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹீரோ பையன். ஸோ பேசிக்காகவே பசங்க வீட்டிலலாம் லவ்னா ஓரளவுக்கு ஓகே பண்ணிவிடுவாங்க. பட் பொண்ணுங்க வீட்டில் வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ அழுது உருண்டு புரண்டாலும் நாங்கள் ஒரு ஊருக்கே ராஜாவாக இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாலும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஹீரோயினோட வீடு. இப்போது ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். அவளுக்கு அவன் மேலே லவ் இருக்குது, அஃபெக்ஷன், கேர் எல்லாமே இருக்குது. பட் அவள் வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்கங்கிறது தெரியும். பிடிச்சிருக்கு ஆனால் வேண்டாம், இதுதான் அந்த கதை. ஹீரோவும் அப்படி தான். அவனுக்கு ஒரு சைடு அவனோட கேரியரையும் பார்த்துக்கணும், லவ்வையும் பார்த்துக்கணும். இப்போது ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். ஹீரோவுக்கு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. பட் அவனுக்கு அவ்வளோவா சான்ஸ் கிடைக்கல. இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அதே டயத்தில் தான் அவனுக்கு லவ்வும் கிடைக்குது. ஸோ இப்போ அவன் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா இல்லை லவ்வில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமான்னு ஒரே குழப்பம். அட் த சேம் டைம் ஒரு பெரிய டேரக்டர்கிட்டேருந்து அவனுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பட் அந்த டயத்தில் தான் ஹீரோயின் அவன் கூட வந்துடுறேன்றா, நம்ம 2 பேரும் போயிடலான்றா. பட் ஹீரோவால் அந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. லிட்ரலி ஹீரோயின் அவன் கூட வந்தாலுமே அவனால் என்ன பண்ண முடியும்? எங்கே வச்சு குடும்பம் நடத்த முடியும்? எங்கே வச்சு காப்பாற்ற முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்களே, ராங் பிளேஸ் பட் த ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே லைஃப்பில் எல்லாமே நடக்காது. நம்ம யார் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோமோ அவங்க கிடைக்கலாம், கிடைக்காமலே போகலாம். இல்லை அதை விட நம்மளுக்கு பெட்டரான ஒரு பர்சனும் கிடைக்கலாம். எல்லாமே நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான். இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா டெஸ்டினி. அதுதான் நம்ம எல்லாரோட லைஃப்பையும் முடிவு பண்ணுது. நம்ம என்னதான் குட்டிக்கண்ணு அடித்து பெல்ட் அடித்து என்னென்ன பண்ணாலுமே டெஸ்டினி எப்படி இருக்கோ அதுபடி தான் நம்ம லைஃப்பும் அமையும். என்ன மாயா, இந்த காலத்தில் போய் டெஸ்டினி அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஹே, டெஸ்டினி மேலே நம்பிக்கை இல்லையா? நான் இப்போ சொல்கிறேன், டெஸ்டினின்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக லைஃப்பில் நமக்கு பிடிச்ச பர்சன் ஆர் நம்மளை பிடிச்ச பர்சன் இதில் யாராச்சும் ஒருத்தரை நம்மக்கிட்ட கண்டிப்பாக அது சேர்க்கும். எல்லா டயத்துலையுமே நமக்கு பிடிச்சதே அமையன்றதெல்லாம் இல்லை. மேபி நமக்கு இன்னொரு கிடைக்கும். பட் யாருக்கு தெரியும், அது நம்ம பிடிச்சதை விட ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கலாம், நீடிச்சு நினச்சதாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இன்னையிலேருந்து நீ டெஸ்டினியாக நம்புகிற, புரிஞ்சுதா? எனக்கு இது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை தான். பட் நீ சொல்கிறேங்கிறதுக்காக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்பு, டெஸ்டினி ஒன்று கைவிடாது. சரி, நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நீ தானே கூப்பிட்ட, நீயே சொல்லு எங்கே போகலாம் நெக்ஸ்ட்? பீச் போகலாமா? ஓகே. ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் பீச்சில் தான் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நம்ஜுன் அந்த வேவ்ஸே பார்த்துட்ருக்கான். பட் மாயா நம்ஜுனை தான் பார்த்துட்ருக்கா. நம்ஜுன், நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இதை சொன்னதுக்கப்புறம் உனக்கு ஓகே இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணிட மாட்டியே? என்ன மாயா எப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் பிரேக் பண்ண மாட்டேன், நீ தைரியமாக சொல்லு, என்ன விஷயம்? அது ஐ மீன் லவ் வித் யூ. நான் உன்னை எப்போத்துலேருந்து லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு உன் மேலே இருக்கிறது லவ் தான் அப்படிங்கிறது புரியறதுக்கும் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ அதான் சொல்லிட்டேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை கம்பல் பண்ணல, உன் பின்னாடியே சுற்றி உன்னை டார்ச்சர் பண்ணவும் மாட்டேன். உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு என் மேலே அப்படி எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா? நம்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அந்த தண்ணியில் போய் குதிச்சு ஆட்டம் போடலாம் போல் இருக்குது, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவன் அப்படியே மூஞ்சி வச்சுட்டு
ஆக்சுவலி நானும் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறது என்னன்னெலாம் சுத்தமாக தெரியாது. ஈவன் எனக்கு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். நான் உன்கிட்ட லவ் சொல்லி நீ என்னை வேண்டான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசலைன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமலே இருந்தேன். நீ நீ என்ன லவ் பண்ணுறியா? இதை ஏன்டா முன்னாடியே என்கிட்ட சொல்லவே இல்லை? நீயும் இப்போ தானே சொல்கிற. அது எனக்கு உண்மையில் இருக்கிற லவ்வுங்கிறது புரியறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனால் உனக்கு அப்படி இல்லை. நீ முன்னாடியே என்னை லவ் பண்ணியிருக்க, கரெக்டா? ஆமாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிற? சார் பேசுகிறதுலே தெரிஞ்சிச்சு. பேசுகிறதுலே தெரிஞ்சிச்சா? ஆமாம். என்கிட்ட பேசும்போது மட்டும் 32 பல்லும் உனக்கு சூப்பராக தெரியுமே, அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏய், கிண்டல் பண்ணாத. நீங்கள் இப்படி தான் கிண்டல் பண்ணுற, கெவினும் அப்படி தான் கிண்டல் பண்ணுறான். டேடி, நான் கிண்டல்லாம் பண்ணலடா. உனக்கு என்னை பார்த்தாலே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன், புரியுதா? ஸோ மாயா அப்படியே பேசிகிட்டே நம்ஜுனோட தோல் மேலே சாஞ்சிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறா. நம்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது. நம்ஜுன், ஆர் யூ ஓகே? தோலில் சாஞ்சு கை பிடிச்சிருக்கா உனக்கு இவ்வளோ ஹார்ட் பீட் ஏறுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் அதுவும் அப்படிலாம் இல்லையே. ஹே, நடிக்காதடா. உன் ஹார்ட் பீட் அடிக்கிறது எனக்கு கேட்குது. உன் ஹார்ட்டே வெளில வந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படி தான் உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நம்ஜுனோட தோலில் சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஸோ இப்படியே ஸ்லோவாக ஈவினிங் டைம் ஆகுது. நம்ஜுன் தான் மாயா போகலாமா? டைம் ஆயிடுச்சு. போகணுமா? அது ஹாஸ்டலுக்கு லேட் ஆகிடுச்சு. ஐம் சாரி. ஹே, சாரிலாம் இல்லை. எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல் இருக்குது, அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, பரவாயில்ல விடு, நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம், ஓகே? இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ஜுன் தான் ஹாஸ்டலில் உட்காந்து அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கான். ஃபோனில் மாயாவோட பிக்சரை தான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கான். நம்மளே ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் அவளே பண்ணிட்டா. என்னால் இதை இன்னும் நம்பவே முடியல. இதெல்லாம் கனவா நனவா? அப்பன்னு பார்த்து வையன்கிட்டேருந்து ஃபோன் நடுது. நம்ஜுனும் சிரிச்சுக்கிட்டே அட்டன் பண்ணி பேசுகிறான். சொல்லு வையன், எப்படி இருக்க? என்ன வாய்ஸில் ஒரு சேஞ்ச் தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல். அது ஆமாம். நீ என்ன விஷயமா ஃபோன் பண்ண? நான் சும்மா தாண்டா ஃபோன் பண்ணேன். செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நினச்சேன். ஆனால் என்னால் உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாதா, ஸோ அதனால தான் ஃபோன் பண்ணேன். நீ படிச்சிட்ருக்கியா என்ன? இல்லை, நீ பேசு. சரி, சாரோட சந்தோஷத்துக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ எக்ஸாம் ஒழுங்காக பண்ணியிருக்கீங்கன்னு சந்தோஷமாக இருக்கீங்க போல். அதெல்லாம் இல்லை வயன். ஆக்சுவலி நானும் மாயாவும் இன்றைக்கி வெளியில் போகணும். ஓ, அதான் சார் எவ்வளோ குஷியாக இருக்கீங்களா? சரி, என்ன நடந்துச்சு இன்னைக்கு? அது ஃபஸ்ட்டு மூவி போனோம். மூவி போயிட்டு அதுக்கப்புறமேட்டிக்கு பீச்சுக்கு போனோம். அங்கே தான் அவ என்ன பண்ணா? எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. என்னது, ப்ரப்போஸா? ஏய், சீரியஸாக சொல்கிறியா இல்லை எதுவும் ப்ராங்க் பண்ணுறியா? இதில் நான் போய் ப்ராங்க் பண்ணுவேண்ணா, சத்தியமாக அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். வாவ், ஃபைனலி நம்ஜன் கமிட் ஆகிட்டான். வெயிட் பண்ணு, நான் எஸ் சொன்னேன்னு சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளே நீ எப்படி கமிட் ஆகிட்டான்ற? ஓ, சாருக்கு அவன் மேலே இருக்கிற லவ்வுங்கிறதே புரியலையா? உன்னை தவிர எனக்கு அவளுக்கு ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் நீ அவளை லவ் பண்ணுறேன்னு. இன்னும் இப்படியே இருக்கியடா நம்ஜன், ஏன் எல்லாரும் இதையே சொல்கிறீங்க? சரி கோச்சுக்காத. நீ என்ன சொன்ன அவகிட்ட? நானே ஆக்சுவலி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நீயே சொல்லிட்ட அப்படின்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் கிளம்பி போயிட்டோம். ஓஹோ, அப்போ சார் இன்னைக்கு வெளியில் போல் டேட்டுக்கு போயிருக்கீங்க, கரெக்டா? டேட்டா? ஆமாம், லவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வெளியில் போனால் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி அவள் ஏதோ எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா, போய் பார்த்தா சும்மா சொன்னேன் அப்படின்றா. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வெளியிலலாம் போனோம், ரெஸ்டாரண்ட் போனோம், சாப்பிட்டோம், படத்துக்கு போனோம், பீச்சுக்கு போனோம். ஓஹோ, சாருக்கு இன்றைக்கி ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் தான். நடத்து ராஜா, நீ நடத்து. எப்படியோ நீ நல்லா இருந்தால் எனக்கு சரி. ஸோ அப்படியே வயனும் நம்ஜன் கிட்டே பேசிவிட்டு ஃபோனை வச்சுட்டு அவள் ரூமில் உட்காந்துருக்கா. வயனுக்கு ஒரு சைட் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைட் நம்ஜன் தடவை விட்டு போயிடுவானுன்ற பயமும் இருக்குது. எனக்கே அப்படிலாம் தோணுது.
அவன் லவ் பண்ணா நம்மளை விட்டு போயிடுவானா இல்லை? சாச்சா, நம்ஜன் என்றைக்குமே அப்படிலாம் பண்ண மாட்டான். அவன் என்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்க்குறான். ஸோ கண்டிப்பாக என்னை விட்டு போக மாட்டான். என்னவோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த எஃப்எஃப்ஐ நான் முடிச்சிடுவேன் வித்தின் 1 or 2 பார்ட்ஸில். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபுல்லாக 1 shots or 2 shots தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கதை யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.